The Legend Saravana Stores in Akshaya Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல இந்தியாவோட ஓபனர்ஸ் லிஸ்ட்ல ரெண்டு யங்ஸ்டர்ஸ்குள்ள தான் பயங்கரமான போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. ஒன்னு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இன்னொன்னு சுப்மன் கில். ஆனா T20 உலக கோப்பை தொடரானது முடியட்டும், அந்த லிஸ்ட்ல இன்னொருத்தர் வர போறாரு. அவர் தான் அபிஷேக் சர்மா அப்படின்ற மாதிரி. இளம் வீரரான அபிஷேக் சர்மாவை பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காரு மைக் ஹசன். ஓகே, என்ன நடந்திருக்கு, மைக் ஹசன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். 2024 IPL தொடரானது பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா நேத்து நடந்த 57வது லீக் போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை 10 விக்கெட் தேசத்துல வீழ்த்தினாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க. ஆரம்பத்திலேயே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தாங்க. இருந்தாலும் கடைசி கட்டத்துல சிறப்பா விளையாண்டாங்க ஆயுஷ் பதானியும் நிக்கோலஸ் பூரனும். ஆயுஷ் பதானி அவரோட பங்குக்கு 55 ரன்களும், நிக்கோலஸ் பூரன் 48 ரன்களும் எடுக்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 166 ரன்கள் எடுத்திருந்தாங்க. SRH இருக்க ஃபார்முக்கு இந்த மேட்ச ஒரு 17 இல்லனா ஒரு 18 ஓவர்லயே முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா நடந்த கதையே வேற. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பந்து வீச்சுல ருத்ரதாண்டம் ஆடினாங்க. SRH ஓட தொடக்க வீரர்களான அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் முதல் விக்கெட்டை எடுக்க முடியாமயே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கடைசி வரைக்கும் போராடினாங்க. இதை பயன்படுத்திட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெறும் 9.4 ஓவர்களே டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டாங்க. அபிஷேக் சர்மா 28 பந்துகளை 75 ரன்கள் எடுத்திருந்தாரு. கடைசி வரைக்கும் களத்துல இருந்தாரு. டிராவிஸ் ஹெட் அவரோட பங்குக்கு 30 பந்துகளை 89 ரன்கள் எடுத்திருந்தாரு. இதன் மூலமா இந்த ஆண்டு IPL தொடர்ல தங்களோட 7வது வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. இதனால புள்ளி பட்டியல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. இந்த நிலையில தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிரான போட்டியில 28 பந்துகள்ல 8 பவுண்டரி 6 சிக்ஸர்கள் உட்பட 75 ரன்களை விளாசி இருந்த இளம் வீரரான அபிஷேக் சர்மா ICC 2024 T20 உலக கோப்பை தொடர் முடிஞ்ச உடனே கண்டிப்பா இந்திய அணியில முக்கிய இடம் பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி முன்னாள் RCB பயிற்சியாளரான மைக் ஹசன் பயங்கரமா பாராட்டி இருக்காரு. இத பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பவர் பிளேவிலேயே ஸ்பின்னர்ஸ் அட்டாக் செய்யக்கூடிய திறமையானது அவர்கிட்ட இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராகவும் பெரிய அளவுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு. நல்ல பவரான வீரர். அவரால் பவுண்டரி சிக்ஸர்னு தொடர்ந்து அடிக்க முடியும். இதனால T20 உலக கோப்பை தொடர் முடிஞ்ச உடனே கண்டிப்பா இந்திய அணியில சில மாற்றங்களை செய்ய துவங்குவாரு. குறிப்பா SSV ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் இவங்களோட இடத்துல அவர் மாற்றத்தை கொண்டு வரலாம். நியாயமா சொல்லணும் அப்படின்னா இந்தியா டீம்ல நிறைய பெயர்கள் இருக்கு. ஆனா அவங்களை எல்லாத்தையுமே தாண்டி அபிஷேக் சர்மா இந்திய அணியில ஒருத்தரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி மைக் ஹசன் பயங்கரமா பாராட்டி இருக்காரு. 2018ஆம் ஆண்டுல இருந்தே அபிஷேக் சர்மா IPL தொடர்ல சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் ஆரம்ப கட்டத்துல அவருக்கான வாய்ப்பு சரியா கிடைக்கல. இந்த நிலையில தான் 2022ல இருந்து ஹைதராபாத் அணில நிலையான வாய்ப்பு கிடைச்சது. இது வரைக்கும் மொத்தமா 59 IPL போட்டிகளை விளையாடி 1294 ரன்கள் குவிச்சிருக்காரு. குறிப்பா 2022 IPL சீசன்ல அபிஷேக் சர்மா மொத்தமா 426 ரன்கள் குவிச்சிருந்தாரு. ஆனா நடப்பு IPL தொடர்ல வெறும் 12 போட்டிகள்ல 401 ரன்கள் குவிச்சிருக்காரு. இந்த ஒரு சூழல்ல தான் 2024 ICC T20 உலக கோப்பை தொடர் முடிஞ்ச உடனே இந்திய T20 அணில ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரியான சீனியர் பிளேயர்ஸ்க்கு பதிலா இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா அதுல அபிஷேக் சர்மாவும் ஒருத்தரா இருப்பாரு அப்படிங்கறத நம்ம நம்பலாம். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அபிஷேக் சர்மாவோட அதிரடி ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. The Legend Saravana Stores in Akshaya Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.